ஹலோ உறவுகளே, முல்லைச்செடி வந்து தண்ணி பாஞ்சிட்ருக்கு. அந்த பக்கம்லாம் பாயல, அதனால் அம்மா வந்து மடம் மாட்டுறாங்க. ஹலோ உறவுகளே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? என்ன பண்ணுறீங்க? வாங்க உறவுகளே, முல்லைச்செடிக்கு தண்ணி பாய வைக்கலாம். தண்ணி வெயில் டைம் இருக்குது, அந்த பக்கம்லாம் பாஞ்சு வரல. ஏர் வேறு ஓடிட்டு ரொம்ப மூட இருக்குது, அந்த பக்கம் பாஞ்சு வரல ஃப்ரெண்ட்ஸ். அதனால போய் காவா கோழி விட்டேன். இப்போ வாங்க மாடுக்குள்ளே பார்க்கலாம். பாருங்கிறவளே, சலக்குட்டி வந்து குளிப்பாட்டுறாங்க. என் தங்கச்சி தான் அதை அடிக்க பிடிச்சிருந்துருக்கா. எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க உறவுகளே. நீங்கள் பாருங்கள் உறவுகளே, செல்லக்குட்டி அருமையாக குளிச்சிட்டாங்க. செல்லக்குட்டி குளிக்க வைக்கலான்னு போனால் இந்த குட்டியும் குளிச்சிட்டாங்க. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் உறவுகளே. செல்லக்குட்டி குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக போகிறாங்க. பாருங்கள் உறவுகளே, காக்கடா, பப்பாளி செடி, முல்லை எல்லாத்துக்கும் சேர்த்து தண்ணி பாயுது ஃப்ரெண்ட்ஸ். வந்து மருந்தடிக்கிறாரு, ஆற்றுக்கார் வந்து மருந்தடிக்கிறாரு. எதுக்கு மருந்தடிக்கிறான்னு கேட்கலாம், இருங்க கிட்ட வரட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இயற்கை எப்படி இருக்குன்னு பாருங்கள், பார்த்து சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். மிஷின் ஏதோ மெக்கர் பண்ணுது ஃப்ரெண்ட்ஸ், அதனால் கழட்டி மாட்டுறாரு. இப்போ மறுபடியும் மாட்டுறாரு, என்சிக்கு வராரு. இந்தமாரி சேத்துல எல்லாம் இது பண்ணால் தான் ஃப்ரெண்ட்ஸ் போய்க்க முடியும். எங்கள் நிலைமை தான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு கொடுங்க. உறவுகளே, காக்கடா செடிக்கு மருந்தடிக்கிறாரு. பூச்சி தொல்லை அதிகமாக இருக்குது உறவுகளே, அதனால் மருந்தடிக்கிறாரு. ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் அடித்தா தான் கொஞ்சம் கண்ட்ரோலுக்கு வருது, இல்லைனா அப்படியே ரொம்ப பூச்சி தொல்லை அதிகமாகிடுது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், உங்கள் கைனிக்கு மருந்து அடிக்கணும்னா சொல்லுங்கள், இவர் அமுச்சு விட்றேன். பாருங்கள், இவர் தான் மருந்து ஸ்ப்ரே பண்ணுறவர் நம்ம கைனிக்கு. இவர் வேறு யாரும் இல்லைங்க உறவுகளே, என் புருஷன் தான். பாருங்கள், உங்கள் கைனிக்கு அடிக்கணும்னா கூட சொல்லுங்கள், ஃப்ரீயாக வந்து அடிச்சு கொடுத்துட்டு வருவார். இது பேட்ரி மிஷின் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது பெட்ரோல்னால் கூட பரவாயில்ல, செலவாகுதுன்னு சொல்லலாம். பேட்ரி இது தானே, அதனால் ஃப்ரீயாகவே உங்களுக்கு சேவ் பண்ணுவார் ஃப்ரெண்ட்ஸ் இவர். தண்ணியில் இது பண்ணுற அம்மக்களத்தை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி பாஞ்சால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். இவர் அம்மக்களும் ஓவராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். என்ன பார்க்குறா? ஹாய் சொல்ல எல்லாருக்கும். பாண்டி ஹாய் சொல்ல. இப்போ விளையாடுப்போ, இப்போ விளையாடுப்போ. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒட்டரை அடிக்கிற குச்சி லூஸ் ஆகிடுச்சு. அந்த பஞ்சு தூக்கின்னு என்ன அமல் பண்ணுறான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பாண்டி பையன் ஒரு பொருள் வைக்க மாட்டேங்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். செப்பல் தூக்கின்னு ஓடி போடுறான். அவன் சேட்டைக்கு அளவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், பயோகேஸ் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நார்மல் கேஸ் வந்து இவ்வளோ ஸ்பீடு எரியாது ஃப்ரெண்ட்ஸ். பயோகேஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ பவராக இருக்குது தெரியுதுங்களா? இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கறதுக்கு மேலே தீ வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஃபுல்லாக வச்சுருக்கேன் பாருங்கள். இதே நார்மல் கேஸ்னால் வந்து கம்மியாக இந்த இவ்வளோ தான் எரியும், இவ்வளோ தான் எரியும். இது பாருங்கள் எவ்வளோ ஃபுல்லாக எரியுது பார்த்தீங்களா? இது இயற்கையான அடுப்பு ஃப்ரெண்ட்ஸ். உறவுகளே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
மறக்காமல் அம்மு வெங்கட் காயத்ரி சேனலுக்கு உங்கள் ஆதரவு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. உங்களால் நாங்கள். ஓகே, பாய்.